மனசுல யாரு இத பார்க்க ரொம்ப போர் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு தர்ஷிகாக்கும் விஷாலுக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாக்லினுக்கு வந்தாலும் தர்ஷிகா மேட்டர் தான். தர்ஷிகாக்கு ஒரே வெக்கம், எங்க போய் ஒளியுறதுனே தெரியல. கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். அர்ணவுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு வர்ஷினி வந்து கேட்க அன்சிதா கிட்ட, அதெல்லாம் அர்ணவே திருப்பி வீட்டுக்குள்ள வருவாரு, அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்னு அன்சிதா சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு கை தட்டிடுறீங்க, முத்துக்கு கை தட்டிடுறீங்க. பாவம் மகாராணி சத்ரா என்ன பண்ணுவாங்க? சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி தேவையில்லாம பேசி நெகட்டிவிட்டியை வெளில வாங்கிக்கிறாங்க. இல்ல முத்துக்கு கை தட்டு வருதே அப்படின்னு முத்துவை போய் கட்டி பிடிச்சு அண்ணன்ற பாசத்தை பொழிஞ்சு ஒரு சப்போர்ட் அல்றாங்க. இதெல்லாம் தடுக்கணுமா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள்? அவங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அதாவது முத்துக்குமரன் பேசும் போது எல்லாமே நெத்தியில அடிச்ச மாதிரி பேச மாட்டாப்ல, அப்படியே சுத்தி அவரும் பூசிதான் முழுகிறாப்ல. என்ன மத்தவங்க பூசி முழுகிறத விட ஓரளவுக்கு பரவாயில்ல. சாச்சனா அவர்களுக்கு முத்துக்குமரன் மட்டும்தான் அண்ணனா? ஏன்னா முத்துக்குமரனுக்கு வர கிளாப்ஸ். சோ சாச்சனா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேசிக்கலி அதாவது நம்ம திட்டாங்க, இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும், நாம வந்து இதை வந்து ஒரு டைல்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அழுது ஒரு சீனா போட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்துக்குமரனை கூப்பிட்டு அங்க ஒரு அங்கு பண்ணி அங்க ஒரு கட்டி பிடிச்சி எல்லாரும் வந்து கொஞ்சி சேர்ற தங்கம் நீ அழுகாதம்மா, நீ தான் வீட்டு சின்ன குழந்தை பச்சை பாப்பா அப்படின்றாங்க. புரியல, இது வீடா நர்சரி ஸ்கூல்ல தான். அதனால எனக்கு வந்து சாச்சனா பட மொத்த டிராமால எனக்கு இந்த பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரிஞ்சு. ஜெஃப்ரி ஏங்க சொல்லல, ஜெஃப்ரி மேலதாங்க தப்பு. புரியல, என்ன பவித்ரா இந்த டப்பால்னு யூடியூப் வச்சுட்டீங்க? ராஜமாதவா உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்படி டப்பால் குடிச்சிட்டீங்க. அவரு விஜய் சேதுபதி சார் பவித்ராடி அங்க இருந்தீங்களே, நீங்க ஒரு ராஜமாதாவா தடுத்துருக்கலாமேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பவர் இல்ல, நடுவில் தான் வந்தேன். அங்க பலிப்பிட்டு இங்க வந்து பேசணும்னு அவசியம் இல்லையே, நான் தான் இருந்தேன்ல அப்படின்றாப்ல. ஏங்க பக்கத்துல இந்த மஞ்சரிக்கே கேட்கல, என்ன சொல்றீங்க? விஜய் சேதுபதி அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஏன்னா பிரேக் போயிட்டு திருப்பி கேட்கிறாரு ஆடியன்ஸ் கிட்ட, கேட்டாங்களா இல்லையா? இல்லங்க கேட்கலங்க, ரஞ்சித் போய் சொல்றாருங்க, மதுப்புறாருங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாப்ல ஆடியன்ஸ்ல. ரஞ்சித் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமா சார் சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு மார்க் வரும்னு அவர் நினைச்சாரு. அது பேக் ஃபயர் ஆகி மஞ்சரி இல்ல சார்னோட ஐயோ சாச்சனா பாத்தீங்களா பியூர் வீகன்றாங்க, ஆட்டுக்காலு லெக் பீஸ் வச்சு சாப்பிடுறாங்க. சாச்சனா பாத்தீங்களா இது ஒத்துக்காதுன்னு வாங்க, ஆனா அதை சாப்பிடுறாங்க அப்படின்னு எலைக்கு ஜூமா போய் நம்ம வீடியோ போட்டே பழகிட்டோம். சரி, இது ஒரு பக்கம் கன்றாவி அப்படின்னா, இந்த பாட்டில சுத்தி விட்டு ட்ரூத் ஆர் டேர் ஒண்ணு பண்ணாங்க. இது எதுக்கு பண்ணாங்க? ரொம்ப கஷ்டம். அதுக்கு யார் மனசுல யாரு? எக்ஸாக்ட்லி அதான் ஷோ பேரு. யார் மனசுல யாரு, இதான் ஷோ பேரு. அதுக்கு ட்ரூத் ஆர் டேர்னே வச்சிருக்க வேண்டாம். இத பார்க்க ரொம்ப போர் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு தர்ஷிகாக்கும் விஷாலுக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாக்லினுக்கு வந்தாலும் தர்ஷிகா மேட்டர் தான். தர்ஷிகாக்கு ஒரே வெக்கம், எங்க போய் ஒளியுறதுனே தெரியல. கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எல்லா பக்கமும் போய் இடிச்சுக்கிட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டாங்க. இத 24 ஹவர்ஸ்ல இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கா. அர்ணவுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு வர்ஷினி வந்து கேட்க அன்சிதா கிட்ட, அதெல்லாம் அர்ணவே திருப்பி வீட்டுக்குள்ள வருவாரு, அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்னு அன்சிதா சொல்லியிருக்காங்க. ஓ, அத கட் பண்ணிட்டு இருக்காங்களே, போடலையே எபிசோட்ல. ஆமா, அர்ணவ் பிக் பாஸ் என்ட்ரில ரீ என்ட்ரி ஆவறாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஒரு நியாய தர்மம் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியுதுன்னா அப்ப வெளில அனுப்பிச்சு திருப்பி உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்களா? அருண் வந்துகிட்டு இருக்காருமா, அதனால அவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம், அதுல வச்சுதான் கண்டென்ட். இப்ப அவர் வந்து உங்கள் காதலை சொல்லுவார், அதுக்காக நாங்க நடுவில் போன இப்ப எடுத்துருவோம். அடுத்த வாரத்துக்கு நடுவில் போனே இல்ல, ஆண்கள் பெண்கள் தான் ஜாலியா இருக்கலாம். அது அப்படி சொல்லிட்டு அருண் உள்ள கூப்பிடுறாங்க. ஏன்னா பாவம் ஜான்ராஸ்ன்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமையே பகச்சிக்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் எப்படி வந்து பாய்ஸ் டீமோட இருக்க முடியும்? கஷ்டம் இல்ல. சோ அவர் வந்து அன்சிதாவுடைய சகஜமா இந்த டாஸ்கும் பண்ணாம சகஜமா ஜாலியா அந்த பார்க்ல வாழ்றதுக்காக பிக் பாஸ் செய்து வைக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியா பாக்குறாங்க. ஒரு புனிதமான நிகழ்வு. ஓகே, அதான் ஒன்னும் சொல்ற. சரி, ஓகே ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சரி, இது இந்த கன்றாவியத்தான் நான் பார்க்கணுமா அப்படி
அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டப்புனு விஜய் சேதுபதி வந்துடுறாரு. சார் பிரேம பாருங்க சார், அப்படி ஒரு கண்ணாடியில ஒரு பிரேம போட்டு வந்தாப்புல அழகா இருந்துச்சு. இப்ப நான் மைக் வச்சிருக்கேன், நான் டாக் பேக்ல தான் இருக்கேன்னு ஹெட்போனே போட்டு வந்துட்டேன். நான் டாக் பேக் சொல்லிதான் கேட்கிறேன், நம்புங்க அது பாரு உயர்த்திருதா உயர்த்திருதா அப்படின்ற பயம் வந்துட்டாப்ல. அது ஜிப் இல்லையா சார்? சட்டையில இருந்த ஜிப் தானே அது? டாக் பேக் இல்லையா அது? இல்ல, அது சட்டையில இருந்த மாடல் ஜிப். நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, நான் பார்த்த வரைக்கும் உயரமாய் தெரிஞ்சு. சரி, ஏதோ டிசைனர் நல்லா பண்ணிருக்காப்ல. ஆமா. ஓகே, சரி, ஜிப்பு தான் போல நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. நான் வந்து அந்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, ஓகே மக்களே, தவறு செய்தால் உடனே அதை கூறும் உங்களுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. சரி, ஓகே, ரைட். இப்ப நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இதுதான் கதையில முக்கியமான தருணம். நாம இந்த செட்டப் செல்லப்பான்னு ஒரு கேரக்டரை பார்த்திருக்கோம் சினிமால. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வந்தாலே செட்டப் ஆடியன்ஸை பார்த்திருக்கோம். நீங்க என்னடா சொல்றது எங்களை செட்டப் ஆடியன்ஸ்? உண்மையாவே அவனுக்கு செட்டப் ஆடியன்ஸ். இந்த பாருங்க, உள்ள போவேன், யார வேணா நிக்க வைப்பேன், நீங்க கை கட்டு, ஒரே மாதிரி கட்டு, டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? சௌந்தர்யாவுக்கு கை தட்டிடுறீங்க, முத்துக்கு கை தட்டிடுறீங்க. மகாராணி சத்ரா என்ன பண்ணுவாங்க? சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி தேவையில்லாம பேசி நெகட்டிவிட்டியை வெளில வாங்கிக்கிறாங்க. இல்ல முத்துக்கு கை தட்டு வருதே அப்படின்னு முத்துவை போய் கட்டி பிடிச்சு அண்ணன்ற பாசத்தை பொழிஞ்சு ஒரு சப்போர்ட் அல்றாங்க. இதெல்லாம் தடுக்கணுமா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள்? அவங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? வார வாரம் கஷ்டப்பட்டு வருகிறார், அவ்வளவு ஷூட்டிங் ஷெட்யூல்லையும் காசே வாங்காம வந்து பிக் பாஸுக்கு வருகிறார். அப்படி வரும்போது அவருக்கு ஒரு பொறுப்பு வேணாமா? என்னமா ஷாக் ஆகுற? இல்ல, காசு வாங்காம பிக் பாஸ் பண்றாருன்னு சொல்றீங்களே, இது ஷோல கண்டென்ட்டா இல்லாம ஷோ பண்றாரு, காசு வாங்குறதுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டு போறேனே, அதை அப்படியே ஷோல அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே? அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே போறோம். கடுப்புல இருக்க மக்களே, கடுப்புல இருக்க. ஏன்னா சனிக்கிழமை அதுவுமா நைட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து பேய் கதையை பேசலாம், இந்த பாடிய கதையை பேச வச்சுட்டீங்களா மக்களே? உள்ள அப்படி செய்யறாங்க மக்களே. சரி, அது கூட இந்த செட்டப் ஆடியன்ஸ் உடைய பிரச்சனை என்ன தெரியுமா? 100 ரூபாய்க்கு நடிகன்னா 1000 ரூபாய்க்கு நடிப்பேன். பெரிய தளபதி ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒருத்தனை எஞ்சாவே 15 நிமிஷம் இவனுக்கு கை தட்டி டைம் வேஸ்ட் பண்றாங்க. டே, கை தட்டினது போதும்டா, நிப்பாட்டுகளா, அந்த போஸ்டுகளா அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். சாரி, அப்ரண்டிஸ்களா? ஐயோ, நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ. ஆமா ஆமா, பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். இந்த ஷோவை பார்த்து பாதிப்பு இல்லைனாதான் நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும். சரி, எனக்கெல்லாம் சாச்சனா பேசுறதோ அழுகிறதோ எனக்கு வெளியில கேட்கல, நைட்டு தூங்கும் போது என் காது மாதிரி ஏறி உட்கார்ந்து அழுகிற மாதிரி இருக்கு. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? 5 மணிக்கு வீட்டுல படுத்திருக்கும் போது நான் வந்து சாச்சனா கத்தாதமான்ற என் நாய்க்குட்டி அப்படின்னு அப்பதான் எஞ்சி பாக்குறேன். சாச்சனா பேச என் நாய்க்குள்ள பிடிக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் டேக் பிபி டேப்லெட்ஸ். வருத்தையா? சரி, ஓகே, சாச்சனா புராணத்தை நிப்பாட்டுவோம். அடுத்தது ஷோக்குள்ள வருவோம். என்ன நடக்குது அப்படின்னு ஷோக்குள்ள வந்தா என்னென்ன பேசுனாங்க? சோ சீசன் 7 சீசனுக்கும் 8ஆவதா உங்களுடைய சீசனுக்கும் நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. வித்தியாசம் அத வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாரு நம்ம ரஞ்சித் சார். அதுல 7 சீசன் கமல் சார் இருந்தாரு, 8ஆவது சீசன் நீங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஐயா! நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லையா? மாமல்லபுரத்துல போய் ஒரு கல்வெட்டுல உங்க பேரை எழுதிட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நடிக்கிறாரு. வேணாம், அவரு கோட்டு போட்டிருக்கிறதே அவரு வந்து கோபத்தை மறைக்கதான் நினைக்கிறேன். அப்புறம் இவர் அருண் சொன்னாரே சார், 7 வாரம் ஆகியும் 20 பேர் இருக்கிற முதல் சீசன் வந்து எங்க சீசன் தான் சொல்லிட்டு வெரி பிரில்லியன்ட். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா?
7 வாரம் ஆகியும் எவனாவது கண்டென்ட் கொடுத்துருவானா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எவனையுமே எவிக்ட் பண்ணாம உள்ள அமிச்சு அப்பயாவது சண்டை போட்டுப்பீங்க, அப்பயாவது ஏதாவது கருத்தா பேசிப்பீங்க, அப்பயாவது ஏதாவது கருத்து மோதலோ இல்ல ஒரு பிரச்சனையோ வரும்னு பார்த்தா அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள டூர் வந்த மாதிரியே என்ஜாய் பண்றீங்களா? நாங்க என்னதான் செய்வோம்? ஒரு அணுகுண்டையே போட்டாலும் மக்குல தண்ணி எடுத்து ஊத்தி அழைச்சிட்டு ஜாலியா அது மாதிரியே உட்காந்து விளையாடுறீங்களா? சரி நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் நீங்க வித்தியாசத்தை பாக்குறீங்க 7 சீசனுக்கும் இந்த 8வது சீசனுக்கும்? ஒரே வித்தியாசம் தான், டபுக்கு டப்பா. டபுக்கு டப்பா முத்து. இல்ல அருண் சொன்ன அந்த வார்த்தை டபுக்கு டப்பா. அதுக்கப்புறம் அன்சிதா சொன்ன அந்த நொய் 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 ஒரு ஒரு டைலாக் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பல பிற மொழிகள் அதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியுது இந்த 7 சீசன்ல இல்லாத. அவங்க டாக்ஸிசிட்டியே இல்லைன்றாங்க. நான் என்ன சொல்றேன், டாக்ஸிசிட்டியை விடுங்களா, கண்டென்ட்டே இல்லடா. இதை டைரக்டா விஜய் சேதுபதி சொல்ல மாட்டாரு. இவ்வளவு ஏன் பூசி மழுப்படும்? ஐயா நீங்க பண்றது ஒண்ணுமே வெளில சுவாரஸ்யமா இல்ல ஐயா, இத பாக்குற மக்களுக்கு வந்து கடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா டிஆர்பி குறைஞ்சிருமோ? ஸ்பான்சர்ஸ்ல ஏங்க நீங்களே ஓப்பனா சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லிடுவாங்களோ? இப்ப இவங்களே இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா இருக்கும் போது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் ஏன் டிப்ளமேட்டிக்கா இருக்க கூடாது? சரி ஓகே, நீங்க எங்களுக்கு காட்டவே வேணாம் ஐயா. மண்டே காலைல நீங்க எடிட் பண்ணிடுவீங்கல்ல, மண்டே காலைல ஒவ்வொருத்தரா வீட்டுல கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து என்ன நல்லா பண்றீங்க, டேய் வெள்ளைங்கிற அசிங்கமா கேக்குறாங்கடா, டேக் பண்ணிலாம் திட்டுறாங்கடா, கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுங்கடா பிளீஸ்டா, ஐ பெக்யூடா, சம்பளம் கொடுக்குறோம்டா, நீ ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு பேசியிருந்தா கூட நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா விஜய் சேதுபதி அவர் என்ன பேசுறாரு, நான் வந்து உங்களை எஞ்சி நிக்க சொல்றேன், உட்கார சொல்றேன், உங்க பேச விட மாட்டேன். நாமே இதே எனக்கு சால்வ் பண்ணி விடுங்க, மக்கள் என்ன கேட்கறாங்க, சால்வ் பண்ணி விடுங்க. எனக்கு புரியல. கண்டஸ்டன்ட் ஹோஸ்ட் கிட்ட முறையிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஹோஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட போய் என்ன காப்பாத்துக்குன்னு விழுந்ததுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி கமல் சார் விழுந்தார் இந்த ரெட் கார்டு விஷயத்துல, அதுக்கப்புறம் இப்ப நடக்குது. என்னென்னமோ நடக்குதுமா. ஓகே, சோ இப்போ அடுத்த கேள்வி வந்து இதுல வந்து யாரு ரொம்ப ஜெனியூனா பதில் சொன்னான்னு நினைக்கிறீங்க? அந்த 20 பேர்கிட்டயும் கேக்குறாரு அவரு, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ணீங்க மத்த சீசனை கம்பேர் பண்ணும் போது இந்த ராஜா ராணி டாஸ்க்ல இருந்தா அவர் கேட்டாரு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொந்த கதையும் சோக கதையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா முத்துக்குமரன் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஜெனியூனா இருந்துச்சா? இது ஃபுல்லாவே அதாம எழுதுனேன், ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துடாத, ஆனா ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. முத்துக்குமரன் கூட, அதாவது முத்துக்குமரன் பேசும்போது எல்லாமே நெத்தியில அடிச்ச மாதிரி பேச மாட்டாப்ல, அப்படியே சுத்தி அவரும் பூசிதான் முழுகிறாப்ல. என்ன மத்தவங்க பூசி முழுகிறத விட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி நம்ம சொல்லிக்கலாம். முத்துக்குமரன் சௌந்தர்யாவது ஓரளவுக்கு பேசிடுறாங்க, மத்தவங்க யாருமே பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஜாக்கி என்ன பேசினாங்க, எங்களை பத்தியே பெருமையா பேச உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சார், இது உங்களை பத்தி பெருமையாவே பேசலங்க ஐயா, பேசல ஐயா, சத்தியமா நீங்க ஒண்ணுமே பண்ணலையா. ஒரு ஹோஸ்டா உங்களுக்கு தெரியணும், உள்ள கண்டென்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். இவ்வளவு நாள் விஜய் டிவி ஹோஸ்டா இருக்கீங்க, தீபக்கு தெரியணும் இது அல்ல பிக் பாஸ். 7 சீசன்ல இது அல்ல பிக் பாஸ். டாஸ்க் சப்பையா கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு அருமையான டாஸ்க வந்து வடபணியில போய் டிராமா ஆர்டிஸ்ட் கம்பெனியில ரெண்டலுக்கு எடுத்து வந்து ட்ரெஸ் கொடுத்தா கூட அதை நீங்க சப்பையா ஆக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன பண்றது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்ல. இனிமே எல்லாமே டமுக்கு டப்பா தான். நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் டமுக்கு டப்பாவா. சரி, அந்த வார்த்தை வந்து முத்துக்குமரனை நோக்கிதான் அருண் வந்து சொல்லிருப்பாரு. எந்த அளவுக்கு ஆப்டா இருக்கு அது நம்ம லாஸ்ட் அது வரும். சரி, அது வரும். அப்புறம் நம்ம நிறைய நடுவில் மிஸ் பண்ணிடுவோம். நம்மள நல்லா கேட்பாங்க, யோ அவரை சொல்ற நீ பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால முடிச்சிருவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசி யாருமே ஒழுங்கா சொல்லல. விஜய் சேதுபதி அவர்களுக்கே ஒரு டைம்ல கடுப்பாகி இடைவேளை விட்டார். முடியல.
நாமளே இடைவேளை எப்போ வரும் வெயிட் பண்ண வச்சார். நம்ம போன வாரம்லாம் நான் சொன்னேன் என்னோட ரிவ்யூல, இவர் என்ன ஆகும்னா 15 நிமிஷம் இடைவேளை விட்டு போயிடாது, இவர் எங்க போறாருன்னு பாக்குறதுக்கே கியூரியாசிட்டியா வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும் போல அப்படின்னு தோணுச்சு அந்த செட்டுக்குள்ள போய். ஆனா இப்ப இன்னைக்கு அவர் உடனே இல்ல. சரி ஓகே, ஏதோ ஒரு புதுசா பேச போறாரு அப்படின்னு வந்தோம்னா ஸ்வாப் பண்ண ரிவ்யூவை பத்தி ஒண்ணு பேசினாரு. ஆஹா சூப்பர் சூப்பரா இருக்க போதியா அப்படின்னு நம்ம உள்ள வந்து பார்த்தா நேரா சாச்சனா கிட்ட வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கும் போது போயிட்டாங்க. வெயிட் கரோ அப்படின்னு நேரா முத்துக்கு போயிட்டாரு, மஞ்சரி டாஸ்க்கு போயிட்டாங்க. இந்த மஞ்சரி என்ன சவுண்ட், என்ன முத்து சொல்லுங்க, என்ன மஞ்சரி சொல்லுங்க, என்ன சவுண்ட் சொல்லுங்க, என்ன முத்து அப்படின்னு முடிச்சிட்டாரு. இப்ப என்ன முடிவுங்க சொன்னார், நீங்க சொல்லுங்க. நாட்டாமையா அவர் என்ன தீர்ப்பு சொன்னார் அந்த இஷ்யூக்கு? இது இப்படி நடந்திருக்கணும் அவர் என்ன ஏதாவது சொன்னாரா? அவர் தீர்வு எல்லாம் எதுவுமே சொல்லல. யாருக்கிட்ட என்ன கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களா, இவங்களாவது பேசுவாங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வரைக்கும் பேச வச்சு கதையை முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஜோப்ரோ விஜய் ஸ்ட்ரிக்டா பேசிட்டா தப்பு, கண்டஸ்ட பேச விட்டாலும் தப்பு, என்னதான் பண்ணுவாரு ஐயா. நான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வந்து ஒரு ஹோஸ்ட் கிட்ட எதிர்பார்க்கிறோம், அதுக்குத்தான் எங்களுக்கு வேணும் ஹோஸ்ட். ஓகேவா? இந்த பிரச்சனையை நீங்க இப்படி அணுகி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. ஒரு இன்கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இது எப்படின்னா ஆல்ரெடி 4 பேர்ல வீட்டுக்கு வந்து ஒரு பேசின விஷயத்த 5வது ஒருத்தர் வெளில இருந்து வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க, ஓ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயா ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க நாட்டாம் ஐயா அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. இடைவேளைக்கு போயிட்டாரு. இந்த டக் ஜம்ப பேசினாரு, நிறைய பேசினாரு, இடைவேளைக்கு போறாரு, போயிட்டாரு. இப்ப வருவாரா சிங்கம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஆரவாரமா வெயிட் பண்ணும்போது, நான் சொல்றது வெளில இருக்க மக்கள், உள்ள இருக்க செட்டப் ஆடியன்ஸ், சட்டத்தில் பசல்ல வெளில இருக்க ஆடியன்ஸ். ஓகே, அவங்க வந்து இந்த சாச்சனா ஜெஃப்ரியோட கண்டென்ட்டை கொண்டு வராங்க. ஜெஃப்ரியிடம் சாச்சனா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இல்ல. இது ஒரு பக்கம். ஜெஃப்ரி கிட்ட ஈகோக்காக தான் சாச்சனா அதை செஞ்சாங்க, பழிவாங்கும் நோக்கத்தோட தான் அதை செஞ்சாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஜெஃப்ரிக்கு என்ன பிரச்சனை, வழியில நான் உட்கார்ந்து இருக்கேன், நான் வேணும்னே தான் பண்ணேன்றத அங்க வந்து அப்போ உடனே ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்றது ஜெஃப்ரியோடைய இது. ஆனா இவங்களுடைய கருத்து என்னன்னா, நான் வந்து மன்னிப்பு கேட்கதான் அதை சொன்னேன், ஆனா அந்த மன்னிப்பை கேட்கவே இல்லை. அதான் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு. இப்ப மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு வீட்டுக்குள்ள கேட்டாலே ஒரு பலதரப்பட்ட கேள்வி வருது. அதுல வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கேட்டாங்க, நான் தான் இருந்தேன் இல்ல அப்படின்றாப்ல. ஏங்க பக்கத்துல இந்த மஞ்சரிக்கே கேட்கல, என்ன சொல்றீங்க? விஜய் சேதுபதி அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஏன்னா பிரேக் போயிட்டு திருப்பி கேட்கிறாரு ஆடியன்ஸ் கிட்ட, கேட்டாங்களா இல்லையா? இல்லங்க கேட்கலங்க, ரஞ்சித் போய் சொல்றாருங்க, மதுப்புறாருங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாப்ல ஆடியன்ஸ்ல ஒருத்தர். ஒரு பின்னாடி ரோட மட்டும் ஒரிஜினல் ஆடியன்ஸ் வர வச்சாங்க போல, கூட்டத்தை நிரப்ப. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த சச்சரா விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நீ சொன்னா கேட்க மாட்டோமா, நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இடைவேளைக்கு போயிட்டாங்க. சாச்சனா அவர்கள் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நீ பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. நான்லாம் மகாராஜா படத்துல எவ்வளவு அவங்க மிச்சப்படுத்திருப்பாங்கன்றதை இப்ப நான் உணர்றேன். அதாவது தானா வருது அதெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு பாருங்க சாச்சனா மேல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. சாச்சனாக்கு எப்படி சௌந்தர்யா பேச அழுகும் போது சிரிப்பு வந்துச்சோ, எனக்கு இன்னைக்கு சாச்சனா செய்யும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலா. சோ சாச்சனா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேசிக்கலி அதாவது நம்ம திட்டாங்க, இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும், நாம வந்து இதை வந்து ஒரு டைல்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அழுது ஒரு சீனா போட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்துக்குமரனை கூப்பிட்டு அங்க ஒரு அங்கு பண்ணி அங்க ஒரு கட்டி பிடிச்சி எல்லாரும் வந்து கொஞ்சி சேர்ற சங்கம், நீ அழுகாதம்மா, நீதான் வீச்சு சின்ன குழந்தை பச்சை பாப்பா அப்படின்றாங்க. புரியல, இது வீடா நர்சரி ஸ்கூல்?
அதனால எனக்கு வந்து சாச்சனா பண்ண மொத்த டிராமால எனக்கு இந்த பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரிஞ்சு. ஜெஃப்ரி ஏங்க சொல்லல, ஜெஃப்ரி மேலதாங்க தப்பு. புரியல என்ன பவித்ரா இந்த டப்பால்னு யூடியூப் அடிச்சிட்டீங்க. ராஜமாதாவா உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்படி டப்பால் குடிச்சிட்டீங்க. அவரு விஜய் சேதுபதி சார் பவித்ரா நீங்க இருந்தீங்களே, நீங்க ஒரு ராஜமாதாவா தடுத்திருக்கலாமேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பவர் இல்ல, நடுவுலதான் வந்தேன். அங்க பலிப்பிட்டு இங்க வந்து இது பேசணும்னு அவசியம் இல்லையே. ஓகே ஓகே. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கலாமா? கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெண்கள் வந்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ மனசுல வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்க் பசங்களுக்கு குடுக்குறாங்க. அது முத்துக்கோ இல்ல ஜெஃப்ரிக்கோ, அது வெஞ்சன்ஸ்னு பசங்களுக்குமே தெரியுது. மனசுல ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுட்டுதான் அவங்க இதை நம்ம பண்ண சொல்றாங்கன்னு. பண்ண முடியாதுன்னு ஏன் அவங்க வந்து முதல் இடத்துலயே சொல்லல? ஏன் அத பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்னு வாய்ஸ் டீம் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இப்ப டாஸ்க் செய்ய மாட்டேன்னுவாங்க, நாளைக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன்னுவாங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு அப்படி அவங்க டாஸ்க் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்யறது என்னன்னா, இவ்வளவு கடினமான டாஸ்க் நான் செய்யறோமே நினைச்சு வெளியில எனக்கு ஒரு அனுதாபம் ஓட்டு வரும், அதை வச்சு நான் வீக்கெண்ட் எபிசோட தப்பிச்சிருவேன், அதை வச்சு எனக்கு ஓட்டுகள் வரும் அவங்களும் நினைக்கிறாங்க. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு பண்ணல, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. ஆனா இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுக்கு ஓட்டு வரணும், அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல ஆப்போசிட்ல இருக்க ஓட்டு வரக்கூடாதுல்ல. ஆனா அதான் அவங்க பண்றாங்க. அவங்க ஓட்டை குறைச்சு ஆப்போசிட் ஓட்டு தர்றதுக்கு நீங்க என்ன யாரு? புரியுதா? இந்த புரிதலே பெண்கள் டீம் கிட்ட இல்ல. இப்ப இவ்வளவு வாட்டி ஆண்கள் டீம் இருந்துச்சு, பெண்கள் டீம் வந்த ஒரே வாரத்திலேயே அந்த டாஸ்கே கட் பண்ற அளவுக்கு இந்த விஷயத்த கேவலமா கேர்ள்ஸ் டீம் ஹேண்டில் பண்ணதுனால அந்த டாஸ்கே வேணாம்னு சொல்லிட்டு இப்ப இந்த கோட் அடிக்கிறாங்க. ஆமா, இல்லனா அந்த கோட்டை வச்சு கண்டிப்பா இருப்பாங்க. கரெக்ட் தானே? இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க அன்ஷிதா கரெக்டா பேசுறாங்க இன்னைக்கு, சார் வெஞ்சன்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னு கரெக்டா மென்ஷன் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா பெண்கள் டாஸ்க் குடுக்கறத பத்தி பாய்ஸ் டீம் என்ன நினைக்கிறீங்கன்னு ஏதோ கேட்டப்போ தீபக் எந்திரிச்சு சொன்னாரு, பெண்கள் வந்து இந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிக்க வச்சதுக்கு நாங்க ஒரு காரணமா இருந்திருக்கோம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 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 எகத்தாளமா சொன்ன மாதிரி தெரியுது அவங்களுக்கு? ஒரு எகத்தாளமா தான் சொன்னாரு. அதான் சொன்னாரு. அதாவது யாருடைய நல்லதுலயும் எங்களுடைய பங்கும் இருக்குன்றத சொல்றது ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் நம்மளோட சுத்தியே. அடுத்தவனுடைய வெற்றியில பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளா நான் தீபக்கை பார்த்தேன் இன்னைக்கு எபிசோட்ல. தீபக்கோடைய பாடி லாங்குவேஜ் டு விஜய் சேதுபதி சார் எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு விஷால் கேட்கவே இல்லை, அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம். விஷால் பக்கமே தலை வச்சு படுக்கல இன்னைக்கு மொத்த எபிசோட்ல. கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார், கவனிச்சேன். எதுவுமே அவருக்கு தர்ஷிகா கிட்டயும் பெருசா வரல. யார்கிட்ட? தர்ஷிகா கிட்ட. ஆமா, தர்ஷிகா கிட்டயும் ஓகேவா பெருசா வரல. ஆனா சத்யா கிட்ட வேணுனே வம்புக்குன்னு போய் சத்யா ஏதாவது பேசுங்க, சத்யா சத்யா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, சத்யா ட்ரெஸ் நல்லா போடுறீங்க சத்யா. ஆமா ஆமா, வாண்டடா காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ கடைசியா அந்த சாச்சனா அழுதுட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்தப்போ ஜெஃப்ரியவே வந்து சாரி கேட்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த திறமையை வந்து நீங்க எந்த அளவுக்கு பாராட்டுறீங்க? அந்த திறமை பெண்களுக்கே உரியதா இருக்கு. என்னமா இல்லன்றீங்களா? ஒரு கல்யாண ஹஸ்பண்டை போய் கூப்பிட்டு கேளு. உங்களுக்கு மேரிடா சார்? நீங்க மேரிடா? அவங்க சொல்லுவாங்க ஒரே வாட்டிமா. சூப்பர் சூப்பர். அந்த செல்ஃப் அனுபவத்துலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல என்ன மட்டும் இல்ல, யார வேணா கேளுங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் நாம தான் சாரி கேட்கணும், தப்பே நம்ம மேல இல்லைனாலும். அது பழகிடுச்சு. ஆண்கள் எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஆமா, யாருக்கிட்ட தோக்குறோம்? நம்மளோட பெட்டர் ஆஃப் கிட்ட தானே, தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் தான். இதெல்லாம் சோத்துல விஷம் வச்சிருவாங்க, வேற ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயம் இல்ல. சரி, பெட்டர் ஆஃப்க்கும் இங்க இந்த ஆஃப்க்கும் என்ன சார் லிங்க்? பெட்டர் ஆஃப்க்கு சொல்லலாம்,
ஜெஃப்ரி எதுக்கு வரணும், ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமே கடைசி வரைக்கும். பயந்துட்டேன். எந்த ஆப்ப கேக்குறாங்க சனிக்கிழமை நைட்டு பயந்துட்டேன். சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது தேவைப்படலாம் நினைக்கிறேன். ஆனா அத பத்தி நான் இல்ல வீட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டாவே சொன்னாங்க ஃபுல் ஆஃப் போட்டறலாம் பேசாதீங்கன்ட்டு. அதனால அந்த மூடுக்கு போயிட்டேன். சரி, நீங்க வந்து பெட்டர் ஆஃப் பத்தி சொன்னீங்க. ஒரு பெட்டர் ஆஃப் வந்து நம்ம போய் சாரி கேட்கலாம், இல்லன்னா சோத்துல விஷம் வச்சிருவாங்க. ஜெஃப்ரி எதுக்கு இறங்கி வரணும்? அவர் ஒரே ஒரு இதுவா இருந்திருக்கலாம்ல, நீ பண்ணது தப்பு, நீ எனக்கு சாரி கேட்கல, நீ அழுதா அழு, என்னமோ பண்ணு. இல்ல அதுதான் உடனே போய் அந்த இடத்துல வந்து அது பண்ணாதான் ஜெஃப்ரி வந்து ஒரு பெரிய ஆளா பார்க்கப்பட்டு ஓட்டு விடும். இங்க எல்லாமே ஓட்டு டிராமா. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அத்தனையுமே ஓட்டுகள் டிராமா. நியாயம் நேர்மை நீதி எல்லாம் கிடையாது. அங்க நடக்கிறது பூரா டிராமா, பூரா ஸ்கிரிப்ட். சாச்சனா அவர்களுக்கு முத்துக்குமாரன் மட்டும்தான் அண்ணனா? ஏன்னா முத்துக்குமாரனுக்கு வர கிளாப்ஸ். கரெக்ட் கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி முத்துக்குமரனே ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டுதான் இருப்பாப்ல, இந்த மாதிரி நீங்க எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிருக்கலானே, நீங்க வந்து ஸ்ட்ராங்கா அவங்க சொன்னாங்க சாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதுதான் பிரச்சனையே ரஞ்சித் கிட்ட. ரஞ்சித் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமா சார் சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு மார்க் வரும்னு அவர் நினைச்சாரு. அது பேக் ஃபயர் ஆகி மஞ்சரி இல்ல சார்னோட ஐயோ டபுக்கு டப்பா ஆயிடுச்சு. டபுக்கு டப்பா ஆயிடுச்சு. இது எனக்கு பிடிச்சிச்சு டபுக்கு டப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்ரீகுமரனின் காதணி திருவிழா அக்டோபர் 18 முதல்.